சார், இப்போ ஒரு உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பை கொடுக்குறாங்க. அதை தன்கர் வெளிப்படையா எதிர்க்கிறாரு. இந்த ஒரு மோதல் போக்கு என்பது நாடு முழுக்க பெரிய பேசு பொருளா மாறுது. இப்போ இதுல என்ன பார்க்கணும் அப்படின்னா, தன்கர் வெளிப்படையா உச்சநீதிமன்றத்தை அச்சுறுத்துறாரா? அதாவது இதுக்கு முன்னாடி என்ன பேசினாங்க அப்படின்னா, இந்த ஒரு தீர்ப்புக்கு எதிரா மத்திய அரசு அவசர சட்டம் கொண்டு வர போறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு செய்தி அடிபட்டது. சோ நீங்க என்னதான் தீர்ப்பு கொடுத்தாலும் நாங்க நிறுத்துற மாதிரி ஏதோ ஒரு சட்டத்தை கொண்டு வருவோம், நாங்க வெளிப்படையாவே உங்கள்ட்ட மோத தயாராயிட்டோம் அப்படின்ற போக்க மோடி அரசு உச்சநீதிமன்றத்துக்கு காட்டுறாங்களா சார்? எனக்கு இந்த இந்த விஷயத்துல செய்வாங்கன்னு தோணல சார். எனக்கு இப்ப இந்த மாநில சட்டசபைகள் சம்பந்தமாக இப்போது போட்ட தீர்ப்பு இருக்குல்ல, அத நீங்க கூர்ந்து 415 பக்கம் அந்த தீர்ப்புல படிச்சா அதுல எங்கேயுமே உன்னையும் மத்திய அரசு எதிர்ப்பா எங்கேயுமே கிடையாது சார். இந்த டைம் லைன் செட் பண்ற தவிர ஒண்ணும் கிடையாது. அதனால அதுல அவர்கள் அவசர சட்டம் போடுவார்கள் என்று நான் எதிர்பார்க்க முடியும். இதுல என்ன யாவது வேற ஏதாச்சும் உதாரணத்துக்கு உச்ச நீதிமன்றம் எலெக்ஷன் கமிஷன் சம்பந்தமாக ஒரு தீர்ப்பு சொல்றாங்க சார். நமது அரசமைப்பு சட்டம் எலெக்ஷன் கமிஷனர் சம்பந்தம் என்ன சொல்லியிருக்குன்னா, பாராளுமன்றம் எலெக்ஷன் கமிஷனர் நியமனம் பற்றி சட்டம் ஏற்றுன்னு சொல்லியிருக்கு. ஆனா இவங்க அப்படி எந்த சட்டம் எல்லாம் ஏற்றல. அப்போ என்ன சொல்றாங்க, இந்த எலெக்ஷன் கமிஷனர் நம்ம தேர்தலுக்கு அடிப்படையானவர். எப்படி நீதிமன்றம் எப்படி இருக்கணுமோ அதே மாதிரி அவர் இண்டிபெண்டா செயல்படக்கூடியவர், சுதந்திரமாக. அப்போ அவரை நியமிக்கிறத மத்திய அரசு நியமிக்கிறதுக்கு பதிலாக ஒரு கொலீஜியம் நியமிக்கணும். உயர் நீதிமன்ற நீதிபதிகள் உச்ச நீதிமன்ற நீதிபதி நியமிக்கிற மாதிரி அப்படின்ட்டு உச்ச நீதிமன்றத்தினுடைய 5 நீதிபதிகள் என்ன சொன்னாங்கன்னா, 3 பேர் கொண்ட ஒரு குழு, பிரைம் மினிஸ்டர், எதிர்கட்சி தலைவர், சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, இவங்க 3 பேரும் சேர்ந்து பண்ணணும்ட்டு ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க. அதுலயே அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அரசமைப்பு சட்டம் சொல்ற 324 என்று நினைக்கிறேன், அதன் சொல்றபடி பாராளுமன்றம் சட்டம் இயற்றும் வரை இது இருக்கும்னாங்க. உடனடியாக அடுத்து ஒரு சட்டம் இயற்றி அதுல சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அப்படின்றத நீக்கிட்டு மோடி பிரதமர் நியமிக்கக்கூடிய ஒரு மந்திரின்னு போட்டாங்க இல்லைங்களா? அப்போ அதுல உடனடியாக அவங்களுக்கு எலெக்ஷன் கமிஷன்ல பாதிப்பு இருக்கு. ஏன்னா இப்போ எதிர்கட்சி தலைவரும் சீஃப் ஜஸ்டிஸும் சேர்ந்துட்டா அவங்க சொல்ற ஆள் தான் நியமிக்கப்படுவாங்க.